பச்சை வாழை அம்மன் என்பது ஒரு குறிப்பிட்ட உருவத்தில் மட்டும் அடங்கிய தெய்வம் அல்ல. அவள் வாழ்வின் பசுமை, வளர்ச்சி, தாய்மையின் சக்தி எனும் அடையாளம். பச்சை என்பது உயிர், செழிப்பு, ஆரோக்கியம் மற்றும் புதுப்பிப்பு என்பதை குறிக்கிறது. வாழை என்பது தமிழர் வாழ்வில் மங்களம், நிறைவு மற்றும் தொடர்ச்சியின் சின்னம். ஆகவே பச்சை வாழை அம்மன் என்பது வாழ்வை காக்கும் தாய் சக்தி என நம்பப்படுகிறது. பழங்காலங்களில் வறட்சியும் நோய்களும் மக்கள் வாழ்வை அச்சுறுத்திய காலத்தில் மக்கள் இயற்கையை தாயாக பார்த்தனர். அந்த இயற்கை தாயின் சக்தியே பச்சை வாழை அம்மனாக வழிபடப்பட்டது. வயல், தோட்டம், குடும்பம், குழந்தைகள் இவை அனைத்தையும் காக்கும் சக்தியாக அம்மன் விளங்கினாள். அவளை வழிபட்ட இடங்களில் வாழை மரம், மஞ்சள், குங்குமம், பால், நெய் போன்ற இயற்கை சார்ந்த பொருட்களே பிரதானமாக இருந்தன. பச்சை வாழை அம்மனின் முக்கிய அர்த்தம்: அழிவு அல்ல வளர்ச்சி, பயம் அல்ல பாதுகாப்பு, வறுமை அல்ல செழிப்பு. அம்மன் உக்கிரமாக இல்லை, ஆனால் அவள் சக்தி ஆழமானது. குடும்பத்தில் ஒற்றுமை குறைந்தால், குழந்தைகளுக்கு உடல் அல்லது மனநலம் பாதித்தால், விவசாயம், வேலை, வாழ்க்கையில் தடைகள் வந்தால் மக்கள் பச்சை வாழை அம்மனை மனமாற வேண்டுகிறார்கள். ஒரு வாழை மரம் நட்டால் ஒரு வாழ்வு செழிக்கும் என்பது அவளின் வழிபாட்டின் உள்ளார்ந்த பொருள். பச்சை வாழை அம்மன் கோயிலில் அலங்காரம் மிக எளிமையானது, ஆடம்பரமில்லை. ஆனால் நம்பிக்கை நிறைந்த மனம் மட்டுமே முக்கியம். ஒரு தீபம் ஏற்றி ஒரு வாழை இலை வைத்து தூய மனதுடன் வேண்டினால் அம்மன் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. அம்மன் கோயிலில் குழந்தைகள் சிரிப்பும், பெண்களின் வேண்டுதலும், விவசாயிகளின் நம்பிக்கையும் கலந்திருக்கும். அதனால்தான் பச்சை வாழை அம்மன் என்பது ஒரு தெய்வம் மட்டுமல்ல, ஒரு வாழ்வியல் தத்துவம். இன்றும் வாழ்க்கையில் இருள் சூழும் போது, மனம் சோர்ந்தால் பச்சை வாழை அம்மன் துணை என்று மனதிற்குள் சொல்லினாலே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அந்த நம்பிக்கையே அம்மனின் உண்மையான அருள். ஓம் பச்சை வாழை அம்மன் துணை.